நீங்கள் மேக்ரோனி பாஸ்தா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவளாக இருந்தாக்கா எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்தாவை வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது 2 தக்காளி, ஒரு 5-6 காரத்துக்காக பச்சை மிளகாய், இது ரெண்டையும் வேக வச்சு தக்காளி தோலை உரிச்சிட்டு இப்போ மிக்ஸி ஜாடியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் சாப் பண்ணி அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பாதி குடமிளகாய் ரெண்டையும் சாப் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி ஜாமான் அப்படியே சேர்த்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு வேணா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் மயோனஸ், இது வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேணாம். இந்த மசாலா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்ரூனியை சேர்த்து மசாலா எல்லாமே இந்த மக்ரூனியில் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ப்ரெட்டுக்கு வைக்கிற சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி